மகா பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் பகுதி 1, தலைப்பு 4, வைதிக மதம், கட்டுரை 38ல 3ஆம் பகுதி. இது வேத ரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும்? அகண்ட ஆகாசத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ அதெல்லாம் ஜீவனிடமும் இருக்கின்றன. மனுஷ்ய சரீரத்தில் அவையெல்லாம் இந்த ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு எட்டுகிற மாதிரி வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவன் தொண்டையிலே ஒரு விதமான சப்தங்களை உண்டாக்குகிறான் என்றால், ஆகாசத்திலும் அதற்கு மூலமாக நம் காதுக்கு கேட்க முடியாததாக சிலவித சப்தங்கள் இருக்கின்றன. ரேடியோ மின்சார அலையை கிரகித்து சப்த அலையாக மாற்றுகிறது போல் இவனும் அந்த ஆகாச சப்தங்களை கிரகித்து அவற்றை ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு காதுக்கு கேட்கக்கூடிய சப்தங்களாக மாற்றித்தர முடியுமானால் லோகக்ஷேமத்துக்கு என்ன வேண்டுமோ அதை சப்தத்தாலேயே சாதித்து கொண்டு விடலாம். இதை பண்ணி கொடுக்கிற சயின்ஸ் தான் யோகம். நாடி சலனங்களால் தன் ஒருத்தனுக்கு சித்த சுத்தியை உண்டாக்கி தருகிற அதே யோகம் ரேடியோவில் இன்ன இடத்தில் முல்லை திருப்பினால் இன்ன ஸ்டேஷனில் பாட்டை பிடிப்பது போல் இன்னின்ன விதமான மந்திர சப்தங்களின் நாடி சலனத்தால் இன்னின்ன லோக சேமாத்தமான விஸ்வ சக்திகளை ஆகர்ஷிப்பதற்கும் வழி செய்கிறது. யோக சாதனை மூலமாக அண்டத்தில் இருப்பதையெல்லாம் பிண்டத்தில் தெரிந்து கொண்டு பிண்டத்துக்கு கொண்டு வரவும் முடிகிறது. இப்படி நான் சொல்வதற்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி, புத்திக்கு பொருந்துகிற மாதிரி நிரூபணம் தர வேண்டும் என்று கேட்டால், ப்ரூஃப் தர வேண்டும் என்று கேட்டால் முடியாத காரியம். நாம் இருக்கிற ஸ்திதியில் இந்த மனுஷ யுக்திக்கு மேற்பட்ட நிலையில் இருக்கிறது தான் யோகம். நம்முடைய அல்ப மனசின் யுக்திக்கு அப்பாற்பட்டவற்றை சொல்வதற்காக இருப்பதே வேதம். இப்படி இருக்க யுக்திக்கு அதீதமானதை ஏற்றுக்கொள்வதற்கு யுக்தி மூலமே ப்ரூஃப் காட்டுங்கள் என்றால் அது அசம்பாவிதம். பெரியவர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு. யோக சாஸ்திர விதிகளை தவறாமல் அவரவரும் கடைபிடித்தால் தானே உண்மையை தெரிந்து கொள்ளலாம். கேள்வி கேட்கிற எல்லோரும் இப்படி யோக சாதனை செய்வார்கள் என்பது நிச்சயமாக நடக்கிற காரியம் இல்லை. அதாவது ஒரு உண்மை யோகியின் சக்தியை பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் அவர் உண்மை யோகிதான் என்று முதலில் எப்படி நம்ப வைப்பது? அவர் செய்கிற காரியம் ஏமாற்று வித்தை இல்லை என்று எப்படி நம்ப வைப்பது? ஆகக்கூடி எங்கேயோ ஓரிடத்தில் நம்பிக்கை என்று ஒன்று வந்துதான் ஆக வேண்டும். அப்புறம் அனுமானங்கள், சொந்த சாதனை, அதிலிருந்து வரும் அனுபவம் எல்லாம் நம்பிக்கையை கெட்டிப்படுத்தி இது சத்தியம்தான் என்று உறுதி தருகின்றன. நம்பவும் மாட்டேன், நானும் செய்து பார்க்க மாட்டேன் என்பவர்களிடம் ஒன்றும் செய்து கொள்வதற்கில்லை. அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணைத்து காணக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதை அடைந்தவர்கள் உண்டு. அவர்களால் இதில் ஒன்றில் சூட்சுமமாக இருப்பதை இன்னொன்றில் ஸ்தூலமாக மாற்றி கொடுக்க முடியும் என்று நம்பக்கூடியவர்களுக்கு தான் சொல்கிறேன். எத்தனையோ கிரமத்துடன் இயங்கி வரும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இதையெல்லாம் செய்கிற பேரறிவு ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அந்த பரமாத்மாவிடமிருந்துதான் நாம் பார்க்கிற சகல வஸ்துக்களும் நாம் கேட்கிற இத்தனை சப்தங்களும் உண்டாகி இருக்கின்றன. முதலில் சப்த பிரபஞ்சம் ஆகாயத்தில் உண்டான பின் தான் நாம் கண்ணால் பார்க்கிற பிரபஞ்சம் உண்டாயிற்று. ஆகாயத்தில் இந்த சப்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன. வெளி பிரபஞ்சத்தில் இருப்பதெல்லாம் மனிதனின் உடலில் இருக்கின்றன. வெளியில் இருக்கிற ஆகாயம் ஜீவனின் இருதயத்திலும் இருக்கிறது. யோகிகள் சமாதி நிலையில் இந்த ஹிருதய ஆகாசத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போது உள் வெளி என்ற பேதம் நீங்கி சகலமும் ஒன்றாகி விடுகின்றன. இதய ஆகாசமும் வெளி ஆகாசமும் ஒன்றாகி விடுகின்றன. இந்த நிலையில் யோகிகளுக்கு ஆகாசத்தில் உள்ள சப்தங்களை கிரகித்து லோகத்துக்கு தர முடிகிறது. லோக சேமாத்தமான இந்த சப்த கோவைகளே வேத மந்திரங்களாகும். இவற்றை யாரும் உண்டாக்கவில்லை. ஒவ்வொரு வேத மந்திரமும் ஒரு ரிஷியின் பேரில் இருந்தாலும் உண்மையில் அந்த ரிஷி அந்த மந்திரத்தை இயற்றவில்லை. ஒரு மந்திரத்துக்கு இன்னார் ரிஷி என்கிற போது ஆகாசத்தில் அனாதியாக உள்ள மந்திரத்தை அந்த ரிஷியே முதலில் கண்டுகொண்டு உலகுக்கு வெளியிட்டார் என்றே அர்த்தம். ரிஷி என்றால் மந்திர திரஷ்டா, மந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்றுதான் அர்த்தம் சொல்லியிருக்கிறது. மந்திர கர்த்தா, மந்திரத்தை செய்தவர் என்றல்ல. நம் உடம்புக்குள் சுவாசம் பலவிதமாக அசைந்து கொடுத்தே நம் வாழ்க்கை நடப்பது போல் இந்த சப்த அசைவுகளாலேயே பிரபஞ்ச வாழ்க்கை நடப்பதால் பரமாத்மாவின் மூச்சே வேத மந்திரங்கள். எனவே இவை அன்றி பரமாத்மா இல்லை. அதாவது பரமாத்மாவைப் போலவே இவையும் அனாதியானவை. இந்த வேத மந்திரங்களில் விசேஷம் என்னவென்றால் அர்த்தம் இல்லாமல் வெறும் சப்த ரூபத்திலேயே அவை லோகக்ஷேமத்தை செய்கின்றன. ஆனால் இது மட்டுமில்லை, அவற்றுக்கு உயர்ந்த அர்த்தமும் இருக்கிறது. சகல வேதங்களும் பரம தாத்பரியமாக ஒரே சத்தியம்தான் இத்தனையாகவும் தோன்றியிருக்கிறது என்று சொல்கின்றன. இது தவிர அவை சப்தங்களாக இருக்கிற போதே அந்தந்த சப்தத்துக்குரிய தேவதா ரூபங்களாகவும் இருந்து அந்த தேவதையின் சாட்சாத்காரத்தையும் அனுகிரகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்றன.
சப்தம் தானாக பலனை தரவில்லை. சகல பலனையும் தருகிற பலதாதா ஈஸ்வரன் தான். அப்படி இருந்தும் அவனே நேராக ஒவ்வொரு பலனையும் தராமல் ராஷ்டிரபதி பல அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ராஜாங்கம் நடத்துவது போல் ஒவ்வொரு பலனை தரும் அதிகாரிகளாக ஒவ்வொரு தேவதையை வைத்திருக்கிறான். அந்த தேவதையின் சப்த ரூபமே அதற்கான மந்திரம். சப்த ரூபமான மந்திரத்தை உருவேற்றி சித்தி அடைந்தால் தேவதையின் அவயவயங்கள் கொண்ட ரூபத்தையும் கண்ணால் காணலாம். இப்படி உள்ள தேவதா சரீரத்துக்கு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அக்னியில் ஆகூதி செய்தால் அதுவே ஆகாரமும் ஆகிறது. இவ்விதம் யக்னம் செய்தால் அந்த தேவதைகள் விசேஷமாக பலனை தருகின்றன. நாம் வரியை நேரே ராஜாவுக்கா செலுத்துகிறோம், ராஷ்டிரபதிக்கா செலுத்துகிறோம், அதிகாரிகளுக்குத்தானே செலுத்துகிறோம். அது மாதிரி பரமாத்மாவின் சிப்பந்திகளாக லோகசேமமான பயன்களை தருகிற தேவதைகளுக்கு வேத அத்தியனத்தாலும் யக்னத்தாலும் வரி செலுத்துகிறோம். வேத சப்தங்கள் அவர்களுடைய சொரூபமாகவே இருப்பதுதான் அவற்றின் பெருமை. வேத அத்தியனமானது நம் நாட்டுக்கு மட்டுமன்றி லோகம் முழுவதற்கும் சுபிட்சம், சாந்தி முதலியவற்றை தரும் பிரபஞ்ச சக்திகளின் அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறது. காவிய திருஷ்டியில், லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலே வேதம் நாகரிகம் தெரியாத பழங்குடிகளின் வார்த்தைகளாக இல்லை, அதில் அத்தனை ரசங்களும் இருக்கின்றன என்று பல மேல்நாட்டுக்காரர்களே கொண்டாடுகிறார்கள். இதற்கு மேலே அது பல தேவதைகளின் தரிசனத்தையும் அனுகிரகத்தையும் செய்து வைக்கிறது. அதற்கு மேல் முக்கியமாக உபனிஷதங்களில் பரம ஞானமான ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறது. இப்படிப்பட்ட அர்த்த கௌரவம் வேதத்துக்கு இருந்தாலும் அதைவிட குறைந்ததில்லை அதன் சப்த கௌரவம். இன்னும் சொல்ல போனால் சப்தமே தனிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. வேத மந்திரங்கள் தான் என்றில்லை, எந்த மந்திரத்துக்குமே பொதுவான உண்மை இது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.